ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் PS2 வந்து நம்ம வந்து டியர் டவுன் பண்ண போகிறோம். டியர் டவுன்னா உடச்சி நொறுக்க போகிறதுல உள்ள இன்சைடில் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒர்க் ஆகிட்டு இருக்க PS2 தான். நமக்கு இது வந்து இன்னும் வந்து காம்பனன்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த PS2 எப்படி வந்து நம்ம நார்மலாக டிவிஸ்லேயும் ஆகட்டும் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் ஆகட்டும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா ஃபீச்சரையும் வந்து டீட்டெயிலாக போடலாம்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரஷ் பண்ணி இது இன்சைட் இருக்க டியர் டவுன் வீடியோ போடுங்க, உள்ளே என்ன இருக்குது நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க. அதனால் இதை பார்த்து பக்குவமாக ஓப்பன் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி சிடியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹிஞ்சில் ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் டாப்பையும் பாட்டமையும் கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்காக சிடியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூஸ் இருக்கவே இருக்காத மாதிரி க்ளீனாக கொடுத்துருப்பாங்க சோனி. இங்கே தான் சோனியோட ஒரு ட்ரிக் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்க்ரூஸை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான இடங்கள்ல இருக்கும். ஒரு ட்ரிக்கி ஸ்க்ரூவும் உள்ளே இருக்குது, 2 நார்மல் ஸ்க்ரூஸும் உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு லேட்சையும் ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேட்செலாம் பத்திரமாவும் வச்சுக்கணும். பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லப்பர் லே அவுட்டில் கூட இன்சைடில் வந்து ரொம்ப டீப் டவுனாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரூஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கிரிப்பினஸ்க்காக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. இது சோனியோட ஒன் ஆஃப் த ட்ரிக் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும், ஸ்க்ரூஸ் எங்கேயுமே தெரியக்கூடாது, அடிபடக்கூடாதுக்காகவே இது கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கர்ஸ் பாட்டம்லலாம் சிலதெல்லாம் வந்து ஸ்க்ரூஸை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். சோனி PS2 பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து ஒரு ஹிடனான விஷயம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தது, ஆனால் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரான்ச்சைஸாக மாறினது இந்த PS2லேருந்து தான். ஸோ அது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்க இப்போ சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதை பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறது முன்னாடி இங்கே ஒரு லேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேட்ச் வந்து பாட்டமில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ நான் ஏன் இந்த சிடி எடுத்தேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இன்னர் சைடில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதுதான் PS2க்குள்ள இருக்க இன்னர் சைடு. பார்க்கும்போது உங்களுக்கு தோணியிருக்கும், என்ன ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு. கரெக்ட், நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் தான். இது ஒரு மினி கம்ப்யூட்டரும் கூட. ஏன் மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே வந்து இன்டர்நெட்டை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருந்துச்சு. ஈத்தர்நெட்டை வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே ஒரு இன்சைடு கூலிங் பேனில் இருக்கும். அதே மாதிரி கூலிங் டக்டும் இருக்கும். இது மூலிமா வந்து நீங்கள் என்ன தான் கேம் ஆனாலும் என்ன தான் வந்து சர்ஃப் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய லேகன்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே தான் பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் வந்து இவ்வளோ பெரிய ஃப்ளக்சுவேஷன் எலக்ட்ரிசிட்டியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பைன் பண்ணி எடுக்கும். இதில் சின்னதாக ஒரு துருவும் பிடிச்சிருக்கு. இந்த துரு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஓப்பன்டு சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான். இது பார்த்தீங்கன்னா ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு மினியேச்சர் கம்ப்யூட்டர் தான். எஸ், இது ஒரு மினியேச்சர் தான். இதுக்குள்ளே இன்சைடும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மதர் போர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, புரியுது. ஆனால் வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த PS2 வந்து ஒர்க் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இதோட இன்சைடும் காமிக்கிறேன். இன்கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா மொத்தமாகவே நான் டியர் டவுன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். உள்ளே இருக்க என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் தனியாக எடுத்து கொடுக்குறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ எல்லா ஸ்க்ரூஸையும் போட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறத முதற்கொண்டு காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 4 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாம். ஆனால் இந்த வீடியோவை நான் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் காமிச்சது கம்மியான ஃபுட்டேஜாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ரொம்ப பொறுமையாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒர்க்கிங் வீடியோ உங்களுக்காக போகணுங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூஸை போட்டு இதோட ஹிடன் ஸ்பேஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி திரும்ப வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு மினியேச்சர் கம்ப்யூட்டர். இதில் வந்து கேம் ஆடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிஸ் போட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து மூவிஸும் பார்த்துக்கலாம். பல விஷயங்கள் இதுக்குள்ளே ஹிடனாக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறதாகட்டும், மெமரி கார்டு ஸ்லாட் ஆகட்டும், இன்னும் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இன்னர் சைடாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் சீக்கிரமாகவே காமிக்கிறேன். இந்த PS2 வந்து நீங்கள் வெர்டிகலாகவும் யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் ஹரிசான்லாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த PS2வும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது நீங்கள் எந்த மோடில் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட ஃபுல் ஒர்க்கிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.